பலரும் பலவிதமா அவங்க கட்சியில கருத்து சொல்றத பார்க்குறோம். இருந்தாலும் ஒரு 117லாம் கேட்டவங்களும் இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டவங்களும் இருக்காங்க. அதிகார பகிர்வு நீங்க ஒரு நியாயமா திமுக நம்ம கூட எப்பவுமே கைகோர்த்து நிக்கிறாங்க. அதே அளவுக்கு ஒரு சீட்டும் நமக்கு வேணும்னா எவ்வளோ? சொல்லலாம். ம். என்ன சொல்றேன்னா, போன தடவை நின்னது. நான் சொன்ன மாரி 118ல 17, 18 நின்றுருக்காங்க. 80ல. ஆமா. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல 1/3 75, 76லாம் நின்றுருக்காங்க. அதுக்கு நின்றுருக்காங்க. பிறகு 61, 41 அதெல்லாம் இருந்திருக்கு. அது பாஸ்ட் ஆமா. முடிஞ்சு போச்சு. அப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைகள், அப்ப இருந்த கூட்டணி, அங்க எவ்வளோ இருந்தாங்க, இங்க எவ்வளோ இருந்தாங்க, யாரு ஆட்சியில இருந்தா, யார தோற்கடிக்கிறதுக்காக அந்த கூட்டணி, ம். அந்த அந்த பிரதான கட்சி யாருக்காக அந்த கூட்டணி எதில போடுதோ, அவங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, ம். அதுக்கு யார் யாரை சேர்க்கணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு இருக்கிற வாக்கு வங்கி என்ன, இப்படி 1008 விஷயங்கள வச்சு அந்தந்த தேர்தல் முடிக்கப்பட்டிருக்கும். ம். இது 1952ல வந்து தேர்தல்ல கணக்கு வச்சுட்டு இப்போ கணக்கெடுக்க முடியாது. 57 நடந்தத வச்சுட்டு இப்போ கணக்கு சொல்ல முடியாது. ஆவரேஜ் பார்க்க முடியாது. ம். அந்தந்த தேர்தலும் புது பரீட்சை எழுதுற மாரி தான். ஓகே. ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு பரீட்சை.